7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தசை சிதைவு நோய் என்னும் உயிர்கொல்லி நோயுடன் போராடி கொண்டே அந்த நோயின் பிடியில் இருப்பவர்களை மீட்க போராடி வருகின்றார்கள் சேலத்தை சேர்ந்த இளம்பெண்கள். இந்த மகளிர் தினத்தில் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மலர்ந்த முகம், உதவும் உள்ளம், உற்சாகமான பேச்சு, உறுதியான நம்பிக்கை, தெளிவான சிந்தனை கொண்ட சகோதரிகள்தான் இந்த வானவன் மாதேவி, இயல் இசை வல்லபி. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இவர்கள் இதற்கு மருந்து கிடையாது. அதிகபட்சம் 10 வருடங்கள் வாழலாம். வலியும் சுமையும் மிகுந்த போராட்டத்தை கடந்த பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்றனர். 2 வருடத்தில் நோயின் தாக்கம் அதிகமாகி எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலைக்கு போனார் வானவன் மாதேவி. அப்போதுதான் அவருக்கு தசை சிதைவு நோய் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பின்னர் நடந்தவற்றை வானவன் மாதேவியை விவரிக்கிறார். எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம், எல்லா வைத்தியங்களையும் ட்ரை பண்ணோம். எதுலேயுமே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல, இருக்க மோசமாகிக்கிட்டே போச்சு. பட் இப்போ அந்த ஃபிசியோதெரப்பி, அக்குப்ரெஷர் இந்த மாதிரி மாற்று மருத்துவங்கள் மூலமாக ஓரளவு இதே ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியும்னு கொஞ்சம் தெரிஞ்ச வாட்டி நாங்கள் இந்த ஆதவ் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவி செஞ்சிட்ருக்கோம். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த தங்களுக்கு 10வது படிப்பதற்குள் இந்த நோயின் தன்மை தீவிரமடைந்துவிட அதற்கு பிறகு வாசித்தது எல்லாம் இலக்கியம் மற்றும் வாழ்வியல் பற்றிய புத்தகங்கள் தான் என கூறுகின்றார் இயலிசை வல்லபி. எங்களோட வாழ்க்கை ஒரு 4 செவருக்குள்ளே, எங்களோட வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற 4 பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் புத்தகங்கள் பல பேரோட வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லிச்சு. ஸோ உலகம்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற ஒரு 2 கலர் தான் எங்களுக்கு தெரியும். கிரேங்கிற ஏரியாவை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். இப்போது புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே மனுஷங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கும். அங்கேருந்து நாம தான் ஏற்றுக்கணும் சரியான விஷயங்களை, நிராகரிக்கணும் தவறான விஷயங்களை அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையும் விழிப்புணர்வும் அளிப்பதற்காகவே 7 வருடங்களுக்கு முன்பு ஆதவ் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நானும் தங்கையும் சேர்ந்து உருவாக்கியதாக கூறுகின்றார் வானவன் மாதேவி. குறைஞ்சபட்சம் 20 பேருக்காவது இடம் தர முடியும். நாம் சொந்தமாக கட்டிட்டு இருக்க இடத்துல அதை பண்ண போகிறோம். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா தங்க வச்சு அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லாமல் அங்கேயே அவங்களுக்கான பள்ளி, அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரி எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சு அவங்கள தன்னோட சொந்த காலில் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இன்டகிரேட்டட் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். தன் பெண் குழந்தைக்கு இது போன்ற நோய் தாக்கியது கடும் அதிர்ச்சியாக இருந்ததாகவும் தற்போது சமூக கண்ணோட்டத்துடன் பணியாற்றும் இவர்களை நினைக்கும் போது பெருமையாக உள்ளதாகவும் கூறுகின்றார் இவர்களின் தாய் கலையரசி. இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இப்படி ஒரு பிள்ளைங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தோஷமாக. பரவாயில்ல, உங்கள் பிள்ளைங்களா இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சில பேர் இப்படி சொல்லுவாங்க, சில பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் இவங்களை ஒரு லெவலுக்கு வரணும், இவங்க நினச்சது நடக்கணும், இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் ஆயுஸ் பரவு தான், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நாங்கள் என்னென்ன தேவையோ செஞ்சிட்ருக்குறோம். மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட இவர்கள் கடந்து வந்த பாதை, வலிகளை வலிமையாக்கி கொண்ட விதம், தளராத போராட்ட குணம் இவற்றால் வியக்கவும் பாராட்டவும் வைக்கின்றனர். உலகில் பிறக்கும் 3000 குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த நோயினால் பாதிக்கப்படுவதாக பல்வேறு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இரட்டை சகோதரிகளின் இந்த சமூக பணி இந்த மகளிர் தினத்தில் நிச்சயம் நாம் பாராட்டி ஆக வேண்டும். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.